குட்டி விலாகோட டே 23 பார்க்கலாமா? சண்டே நைட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின வாழைப்பழம் தான் இது. அங்கே வாங்குகிற டைமில் நம்ம இது பழுக்கவே இல்லையே, பச்சையாக இருக்கே அப்படின்னு யோசித்தோம். 2 நாள் தான் ஆகுது வீட்டுக்கு வந்து. அதுக்குள்ளே எப்படி கருப்பாயிடுச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி அதை கண்டிப்பாக நம்ம காலி பண்ணி தான் ஆகணும். ஸோ வாழைப்பழம் வச்சு சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணலாம்? உப்புமா தான். ஏன்னா முந்தா நேற்று தான் புட்டு சாப்பிட்டாச்சு இல்லை. ஸோ இன்றைக்கி உப்புமா. இந்த உப்புமாவுக்கு எப்படி தான் இவ்வளோ ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னு தெரியல. நம்ம எண்ணத்தை போட்டு எப்படி செஞ்சாலுமே உப்புமா தானே அப்படின்னு தான் பேச்சு. வீடியோஸோட தம்ப்நெயிலெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, உப்புமா இப்படி செஞ்சு பாருங்கள், சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம். அதெல்லாம் வேஸ்ட்டு தான். எப்படி செஞ்சாலுமே உப்புமா தான். ஆனால் நம்மளுக்கு சில நாள்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கும்ல, இட்லி செஞ்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதாவது செஞ்சு என்னடா இது அப்படின்னு தோணும்ல. அப்போல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியான ஏதாவது ஒன்று வேணும்ல. அதுக்காக தான் மேபி உப்புமா இருக்குமோ என்னமோ. சரி, யாரும் சாப்பிடாத உப்புமாவுக்கு இவ்வளோ பில்டப் எல்லாம் தேவையா? நெக்ஸ்ட்டு நம்ம நிஷானுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிஷானுக்கு ஓட்ஸை கஞ்சி தான் செய்கிறேன். அதுக்காக ஓட்ஸை ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா ஒன்று கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். இது நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நான் இதுக்கு டேஸ்ட்டுக்காக எதுவுமே சேர்க்கலை, கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சீசனல் ஃப்ரூட்ஸ் எது வேணால் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழம் தோல் சீவி அது மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து இது கூட மிக்ஸ் பண்ணலாம். அது கூடயே ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன வாழைப்பழம் நம்ம ஃபோர்க்கு வச்சே மேஷ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இது 3 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. ஓட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கிறது வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்றது தான். அப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி ஒரு டவுட் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. தாராளமாக கொடுக்கலாம். ஓட்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய குட்டி பசங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஓட்ஸில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் காலையில் இந்த கொடுத்த உணவில் நான் 3 ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் இதே மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 3ம் அவங்க தனித்தனியாக சாப்பிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அலர்ஜியும் இல்லை அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸுக்கு ஆட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி அலர்ஜிலாம் நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே கொடுங்க. டிஃபன் வேலை முடிஞ்சதும் சத்து மாவு காலி ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை அரைக்கிறதுக்காக அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருந்தேன். முன்னாடிலாம் வாஷ் பண்ண மாட்டேன், அப்படியே ட்ரை ரோஸ் கொடுத்துட்டு மில்லில் போட்டு அரைச்சிடுவேன். இப்போ நம்ம நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கே. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சு கொடுக்குறோம். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வாழ்க வளமுடன்.